இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய பேர் இங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனாலும் சொல்றேன், நிறைய நேரங்களில் இந்த ஜீசஸையே நம்ம மிஸ் பண்றோம். ஐயா, அவரோட பிரசனம் so miraculous. அவர் பிரசனம் உங்களுக்குள்ள இருந்தா வாழ வேண்டிய வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து அந்த நாளை ஃபுல்ஃபில்லிங்காக மாற்றுகிற பலனும் சந்தோஷமும் தைரியமும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் இந்த ப்ரெசன்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட் தட் பீப்புள் டூ நாட் யூஸ் திஸ் பவர்ஃபுல் டூல் இன் தர் லைஃப். பட் டுடே ஐ ஃபீல் இட்ஸ் a wake up call for us. இந்த பிரசனத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று தேவன் நம்ம இடத்துல பேசுகிறார். அண்ட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் லாஸ்ட் டைம், நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இந்த பிரசன்ஸில் இருக்கிறோமா என்று நம்மளை செக் பண்ணிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு வயசான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தனியாக இருந்தான், ரொம்ப சோகத்தில் சோர்வில் இருந்தான். எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு டிஃபீட்டட் மென்டாலிட்டி இருக்கும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரி கிடையாது என்று சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைஃப்பை குறித்து ஒரு ஆர்வமே இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸோ அவன் அப்படி இருக்கிறதுனால அவன் அவன் தங்கியிருக்கிற அந்த வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இட் லுக்ஸ் ஸோ பேட், டர்ட்டி, எங்கே பார்த்தாலும் தூசி, அழுக்கு. அந்த அந்த வீட்டில் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த குப்பைக்கும் அழுக்குக்கும் நடுவில் அவன் படுத்து சாப்பிட்டு அப்படியே அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். ஏதோ அவனுக்கு அவனோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க தூர ஊரில் இருக்கிறாங்க. அவங்க மாதம் கொஞ்சம் காசு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அவன் சாப்பிட்டு அந்த நாளை அவன் கழிச்சிட்டு இருந்தான். எதுவுமே செய்ய மாட்டான். ஒரு நாள் அவனுக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. என்னடா நம்ம வீடு இவ்வளோ அசிங்கமாக அழுக்கா மோசமாக இருக்கு. இந்த ஊரோட ராஜா ரொம்ப நல்லவர். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே செழிப்பாக இருக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நல்ல வசதி இருக்குது. நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், என் வீடு மட்டும் இப்படி இருக்குது. நம்ம அந்த ராஜாவை போய் சந்தித்து அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நாள் அந்த ராஜாவை போய் பார்க்குறான். அந்த ராஜாவை பார்த்து, ராஜா, என்னோட நிலைமை இதுதான், என் வீடு இவ்வளோ மோசமாக இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்களேன் என்று சொல்லி கேட்குறான். உடனே அந்த ராஜா சொல்கிற, சரிப்பா, நாளைக்கு இந்த டைமில் உன் வீட்டுக்கு வரேன், நான் உன் வீட்டை பார்த்துட்டு நான் ஏதாவது பண்ணுறேன் என்று சொல்லி ராஜாவும் அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் அதே டைமுக்கு அவனோட வீட்டுக்கு போகிறாரு. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே ராஜாக்கே மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா வீடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதை பார்த்தோன்னே ராஜா சொல்கிறாருப்பா, ரொம்ப மோசமாக தான் இருக்குது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், ஒரு கிஃப்ட்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூந்தொட்டியை கொடுத்தார். அ ஃப்ளவர் பாட், கோல்டன் ஃப்ளவர் பாட், தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பூந்தொட்டியை அவனுக்கு கொடுத்து, இதை வச்சு நீ பழச்சிக்கோ என்று சொல்கிறார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. He was so happy because he received a golden flower pot. So immediately he thought, okay, I will sell this and I will do up my house. அவன் நினச்சான், சரி இந்த தங்க பூந்தொட்டி கிடச்சிடுச்சு, இதை விற்று நான் எப்படியாவது வீட்டை ரெடி பண்ணிடுறேன் என்று சொல்லி நினச்சான். ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி வச்சுக்கிட்டான். ராஜா போயிட்டார். ஸோ அன்றைக்கு அந்த நைட்டு அவன் என்ன பண்ணான், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பூந்தொட்டியை அவன் வீட்டில் இருந்த அந்த அழுக்கு வீட்டில் ஒரே ஒரு டேபிள், a single table was there. அதுவும் பயங்கர குப்பையாக தான் இருந்தது. ஈவன் தென் அந்த குப்பை டேபிளுக்கு நடுவில் அந்த கோல்டன் ஃப்ளவர் பாட்டை, அந்த தங்க பூந்தொட்டியை வச்சுட்டு நாளை காலையில் எந்திரிச்சு எப்படியாவது ஃபஸ்ட்டு வேலையாக போய் கடத்தெருவுக்கு போயிட்டு I'll go to the market, இந்த பூந்தொட்டியை அங்கே விற்றுட்டு அதில் வர்ற காசை எடுத்து நான் வீட்டை ரெடி பண்ண போகிறேன் என்று சொல்லி முடிவு பண்ணான். நைட்டு தூங்க போயிட்டான். ஆனால் மனசெல்லாம் இந்த தங்க பூந்தொட்டி தான் இருக்குது, இந்த கோல்டன் ஃப்ளவர் பாட் தான் இருக்குது. காலை எஞ்ச உடனே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே உட்காந்துருக்கிறான்.
அதே மாதிரி விடியற் காலையிலே அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. ஏர்லி மார்னிங் அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. சீக்கிரமாக முழிச்சிட்டான். யூஸ்வலாக பாருங்கள், இவன் எந்திரிக்கவே மாட்டான், காலையிலலாம் படுத்து தூங்கிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கி விடிய காலையில் அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிச்சு அந்த கோல்டன் ஃப்ளவர் பாட்டை உத்து பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம வீடு முதல் முறையாக ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப அழகாக தெரியுது. ஃபஸ்ட்டு டைம் ஐ எம் ஏபிள் டு see something beautiful in my house. ஏதோ அழகாக தெரியுது நம்ம வீட்டில் என்று சொல்லி அந்த கோல்டன் ஃப்ளவர் பாட்டையே ரசித்து பார்த்துட்டே இருக்கிறான். இவ்வளோ குப்பையாக இருந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம். நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம், இன்றைக்கே இதை வித்துற வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் இதை வச்சு அப்படியே ரசிச்சுட்டு, இல்லாட்டி நம்ம வீட்டை இப்படி பார்க்க முடியாது, ரசிச்சுட்டு நாளைக்கு வித்துடலாம் சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து அதை ரசித்து பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், அது சுற்றி அந்த டேபிளை சுற்றி அழுக்காக நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த அழுக்கு விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணுறான். அப்படியே க்ளீன் பண்ணிடுறான். அப்படியே ரசிச்சுட்டான் அன்றைக்கி ஃபுல்லாக. சரி, நாளைக்கு காலையில் வித்துடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டும் இஸ் கோயிங் பேக் டு ஸ்லீப், தூங்க போகிறான். அடுத்த நாள் காலையிலையும் அதிகாலையில் எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு இப்போது திரும்பி அதை பார்க்குறான். இப்போ வீடு அதை சுற்றி அந்த ஃப்ளவர் பாட்டை சுற்றி இருக்கிற இடம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டான். இன்னும் அந்த ஃப்ளவர் பாட்டை ரசித்து பார்க்குறான், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கே. அப்போ அவன் மனசில் அவனுக்கு தோணுது, இந்த ஃப்ளவர் பாட்டு தானாகவே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது, இதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸை வச்சா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லை? ஃப்ளவர் பாட்டுனா ஃப்ளவர் இருக்கணும்ல, பூக்களை வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறான். சரி, நம்ம போய் கடத்தெருவுக்கு போயிட்டு லெட்ஸ் பை சம் ஃப்ளவர்ஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்லிட்டு பூக்களை வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போகிறான். அங்கே பூ விற்கிற கடைக்கு போயிட்டு அழகான சில பூக்களை பார்க்குறான். இந்த பூக்களை கொடுங்க, என்ன விலை என்று சொல்லி கேட்குறான். அந்த கடைக்காரர் ஒரு விலை சொல்கிறாரு, அது அவன் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அவன்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால ரொம்ப சோர்வாக அவன் திரும்பி வீட்டுக்கு நடந்து வரும் பொழுது அங்கே ஒரு வயல் பார்க்குறான். வயலில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வயலோட முதலாளியாக அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ இஸ் வாக்கிங் அப் டு த ஓனர் ஆஃப் த ஃபீல்ட். அந்த வயலோட முதலாளிகிட்ட போகிறான். போயிட்டு அவன் சொல்கிறான், ஐயா, இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்கள் வயலில் கொஞ்சம் வேலை செய்கிறேன், எனக்கு எதாவது கூலி தருவீங்களா என்று சொல்லி கேட்குறான். அவரு சரிப்பா வாப்பா, எனக்கு ஆள் தேவைப்படுது என்று சொல்லி அவனை வேலை செய்ய வச்சு அவனுக்கு அந்த ஃபுல் டேக்கான கூலி கொடுக்குறாரு. அந்த கூலியை வாங்கினோன்னு சந்தோஷமாக ஓடி போயிட்டு அந்த பூக்களை வாங்கிட்டு வந்துடுறான். அந்த ஃப்ளவர் பாட்டில் வச்சு பார்க்குறான். இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என் வீடு இவ்வளோ பிரகாசமாகிடுச்சு, இட்ஸ் பிகம் ஸோ பியூட்டிஃபுல் என்று சொல்லி ரசிச்சுட்டு அவன் நைட்டு படுக்க போகிறான். நாளைக்கு திருப்தியாக நான் அந்த ஃப்ளவர் பாட்டை விற்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரசிச்சுட்டு படுக்க போயிடறான். அடுத்த நாள் காலையிலும் ஏர்லியாக எந்திரிச்சிடறான். பாருங்க, அவன் சரித்திரத்துலேயும் இவ்வளோ ஏர்லியாக அவன் எந்திரிச்சதே கிடையாது. அடுத்த நாள் காலையிலும் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு இப்போ பார்க்குறான். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த கோல்டன் ஃப்ளவர் பாட்டில் அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸு அந்த ரூமுக்கே ஒரு அழகாக கொடுக்குது. அந்த டேபிளில் இவ்வளோ பிரகாசமாக இருக்கு. இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு தோணுது, இவ்வளோ அழகாக ஆயிடுச்சு, இந்த டேபிளில் ஒரு டேபிள் கிளாத் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு, ஃப்ளவர்ஸுக்கு என்று சொல்லிட்டு திரும்பியும் கடத்தெருவுக்கு போகிறான். திரும்பி அந்த வயலுக்கு போகிறான். அந்த முதலாளியை பார்க்குறான். ஐயா, இன்றைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டோமா என்று சொல்லி கேட்குறான். அவர் சரி வாங்க வேலை செய்யுங்க என்று சொல்கிறாரு. அன்றைக்கும் வேலை செய்கிறான், கூலி வாங்குகிறான். போயிட்டு அழகான ஒரு டேபிள் கிளாத் வாங்குகிறான். எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அந்த இடத்துல டேபிளில் போடுறான். இப்போ ஃப்ளவர் பாட்டை வைக்கிறான், ஃப்ளவர்ஸ் வைக்கிறான். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சந்தோஷமாக அன்றைக்கி நைட்டு அவன் தூங்க போயிடுறான். அவன் யோசிச்சுட்டு இப்போ நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், நாளைக்கு காலையில் எழுந்துச்சி வித்துடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையும் ஏர்லியாக எழுந்திரிச்சிடுறான். பாருங்கள், இப்போ அவன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த ரூமை நான் கொஞ்சம் ரெடி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் என்று சொல்லி திரும்பியும் வயலுக்கு போகிறான். வயலில் போய் வேலை செய்கிறான், காசு சம்பாதிக்கிறான். அந்த ரூமுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து அந்த ரூமில் வைக்கிறான். அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறான், விற்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறான். பார்க்குறான், சந்தோஷம் ஆடிடுறான். இல்லை, இந்த வீடே நான் ரெடி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் என்று சொல்லி திரும்பியும் வயலுக்கு போகிறான், வேலை செய்கிறான், காசு சம்பாதிக்கிறான், அந்த வீட்டை ரெடி பண்ணுறான். இப்போ பாருங்கள், அவன் இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு
அந்த ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் ஆயிட்டான். அவனுக்கு தெரியும் இது இல்லாமல் அந்த வீடு அழகாக இருக்காது என்று சொல்லி. விற்கிற ஐடியா அவனுக்கு போயிடுச்சு. இனிமேல் நான் விற்கிற ஐடியாவில் இல்லை என்பதை அவன் உணர்ந்துட்டான். அதே சமயத்தில் வேலைக்கு போகிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதே சமயத்தில் அந்த சம்பாத்தியத்தில் தன்னோட வீட்டை அழகுபடுத்துறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே சமயத்தில் தன் வீட்டை சரியாக வைத்துக்கொள்வது எவ்வளோ நன்மையாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து விட்டான். அவன் வாழ்க்கையை மாறி அந்த ஊரிலேயே அவன் வீடும் அவனும் ஒரு எக்ஸாம்பிளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, something that this person was missing is what we are going to see today. இந்த சீரீஸில் நம்ம ரொம்ப விசேஷமாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்ற இந்த சீரீஸ் ரொம்ப விசேஷமாக பைபிளில் சில விஷயங்களை, சில மனிதர்களை, சில மீட்டிங்ஸை மிஸ் பண்ண முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அவங்க மிஸ் பண்ண விஷயத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். And today we come to the last session of this series. இந்த சீரீஸும் முடிவுக்கு வருகிறது இந்த வாரத்தோட. இந்த வாரத்தில் இதோட கடைசி வாரத்துக்கு, இந்த ரொம்ப மிஸ் பண்ணுற சீரீஸில் கடைசி வாரத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம், யாரை என்ன மிஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம் என்பது தான் ரொம்ப சுவாரஸ்யம் இன்னைக்கு. That's going to be the most interesting thing today. லாஸ்ட் சீரீஸில் லாஸ்ட் வீக்கில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறது. We saw many people missing many people. We saw many people missing many things and meetings. நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்களை, மனிதர்களை, சூழ்நிலைகளை மிஸ் பண்ணுறதை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணுறத நம்ம பார்க்குற அந்த மிஸ்ஸிங் என்னன்னா, ஜீசஸை மிஸ் பண்ணதை, இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ணதை பார்க்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஜீசஸை மிஸ் பண்ண விஷயம் பைபிள் இருக்கா இல்லையா? ஜீசஸை மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா யாராவது? பைபிளில் ஜீசஸை யாராவது மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா? யார் மிஸ் பண்ணியிருக்கிறா சொல்லுங்க? மேரி மிஸ் பண்ணாங்களா? யார் மிஸ் பண்ணா? மேரியும் ஜோசஃபும் மிஸ் பண்ணாங்க. ஆமாம், ஜோசஃபும் மேரியும் ஜீசஸை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்போ மிஸ் பண்ணாங்க? 12 வயசில், ஜீசஸுக்கு 12 வயசு ஆகும் பொழுது மிஸ் பண்ணாங்க. எங்கே மிஸ் பண்ணாங்க? டெம்பிளில் மிஸ் பண்ணாங்க. வாசிப்போமா நம்ம எல்லாரும் இன்றைக்கான வேத பகுதியை? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to Luke chapter 2 verses 41 to 52. Let's read it with joy. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரவுகளையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதா கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசிரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும்
வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். His parents went to Jerusalem every year at the feast of the Passover. And when he was 12 years old, they went to Jerusalem according to the custom of the feast. When they had finished the days, as they returned, the boy Jesus lingered behind in Jerusalem, and Joseph and his mother did not know it. But supposing him to have been in the company, they went a day's journey and sought him among their relatives and acquaintances. So when they did not find him, they returned to Jerusalem seeking him. Now so it was that after 3 days they found him in the temple, sitting in the midst of the teachers, both listening to them and asking them questions. And all who heard him were astonished at his understanding and answers. So when they saw him, they were amazed. And his mother said to him, "Son, why have you done this to us? Look, your father and I have sought you anxiously." And he said to them, "Why did you seek me? Did you not know that I must be about my father's business?" But they did not understand the statement which he spoke to them. Then he went down with them and came to Nazareth and was subject to them. But his mother kept all these things in her heart. And Jesus increased in wisdom and stature and in favor with God and man. இன்னைக்கு உங்களை ஒரு டீப் ஜேர்னிக்குள்ளே கொண்டு போக ஆசைப்படுறேன். எப்படிப்பட்ட டீப் ஜேர்னினா, நம்ம வாழ்க்கையில் we become Christians and we try to live a good Christian life. நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழ தினமும் முயற்சி செய்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் how successful are we in that? அதில் நம்ம எவ்வளவு சரியாக வாழ முடிகிறது என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். we are going to analyze, we are going to see inside, we are going to go inside. நமக்குள்ளே போய் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் மிஸ் பண்ணதிலிருந்து சில முக்கியமான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த பேசேஜ் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஆனிவர்சரி அப்போது நம்ம வீடியோவாக நம்ம குரூப்பில் போட்டேன். அதில் நான் சொன்னது, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னவென்றால், நம்ம 12th இயர்க்குள்ளே போகிறோம். 12th இயரில் எப்படி ஜீசஸ் 12 வயசில் அவரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வசனத்தில் இருக்கிறதோ, தேவர் அமேஸ்ட் என்று சொல்லி வசனத்தில் இருக்கிறதோ, அதுபோல நம் ஒவ்வொருத்தரையும் இந்த சபையும் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறத நான் உணர்ந்த ஜெபிக்கும் பொழுது. God very clearly told me this, that everyone is going to be amazed by our lives and what the church is going to do in the coming year. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த 12வது வருஷத்தில் நமக்கு கொண்டு வராரு. இதை நான் சொல்லும் பொழுது, இது சபை என்று சொல்லுகிறேன். சபையை குறித்து, சபையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து இது நடக்க போகுது. மட்டுமல்ல, நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது நடக்க போகிறது. எவ்ரி இண்டிவிஜுவல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம வேலை, நம்மளுடைய ஊழியம் எல்லாவற்றிலும் there's going to be such a transformation that people are going to be amazed by seeing what God is doing in our life. ஸோ அது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வாக்கு தத்தமாக இருக்கிறது. But in that process, God wants to do certain things in our life. நம்ம வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுறார். அதை இன்னைக்கு டச் பண்ண போகிறேன். முதல் விஷயம், இந்த பேசேஜில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது. ஜீசஸை அவருடைய பெற்றோர் எங்கே கொண்டு போகிறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபீஸ்ட் நடக்குது. அந்த ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த டெம்பிளில் அவங்க அந்த ஃபீஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு கூட்டமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம பைபிளில் நமக்கு சொல்லப்படுகிறது. மெனி ஆஃப் தெம் ப்ராப்ளி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆச்சு?
பைபிள் என்ன சொல்லுது? நீங்களும் பேசுங்க என் கூட. பைபிள் என்ன சொல்லுது? எத்தனை நாள் ஆச்சு? ஒன் டே முடிஞ்ச பிறகுதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஜீசஸை நாம மிஸ் பண்றோம் என்று சொல்லி. ஜீசஸ் இஸ் மிஸ்ஸிங் என்று சொல்லி. when are they realizing? எப்போ ரியலைஸ் பண்றாங்க? ஐயா சொல்லுங்களேன், எப்போ ரியலைஸ் பண்றாங்க? ஒரு நாள் ஆன பிறகு. நான் இங்க இருக்கிற பெற்றோர் இடத்துல இந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். உங்க பிள்ளை காணும்னா, உங்களோட இருக்கிற பிள்ளை காணும்னா எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு புரியும்? இங்க இருக்கிற பெற்றோர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளை காணாம போயிடுச்சுன்னா எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் பிள்ளை காணும்னு? ஸ்கூலுக்கு போயிட்டு வராதுன்னு சொல்ல, இல்லாட்டி வெளியே போயிட்டு வராமல் இருக்கிற அந்த மிஸ்ஸிங்க சொல்லலை. உங்கள் கூட இருக்கிற பிள்ளை, நீங்கள் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்படியே வச்சுப்போமே, இதே மாதிரி வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லாட்டி ஒரு சர்ச்சுக்கு வர்றீங்க, சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரீங்க, அந்த பிள்ளை காணோம். நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க, சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வழியில் உங்கள் பிள்ளை சர்ச்சிலே இருக்குது, விளையாடிட்டு இருக்கு. எவ்வளோ நேரத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க பிள்ளையை காணோம், பிள்ளை சர்ச்சில் தான் இருக்குது, பிள்ளை வரலன்னு? எவ்வளோ நேரத்தில் ரியலைஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ? எத்தனை ஹவர்ஸு? 1 hour? இங்கேருந்து கிளம்பி நீங்கள் வண்டியில் வீட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் செட்டில் ஆன பிறகு அப்படின்ற மாதிரி இருக்கே நீங்கள் 1 hour சொல்லும் பொழுது. வண்டியில் ஏறி உக்காந்த உடனே நிறைய பேர் வண்டிக்கு போகும் பொழுது, நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பும் போது இல்லை என்ன கேட்டால், ஆவரேஜாக ஒரு நல்ல பேரண்ட்டு அவங்க பிள்ளைய செகண்ட்ஸ்லேயே ரியலைஸ் பண்ணிடுவாங்க. இஃப் தேர் மிஸ்ஸிங், தே வில் ரியலைஸ் இன் ஜஸ்ட் செகண்ட்ஸ் that the child is not with them. பெற்றோருக்கு அது ஒரு தானாக அந்த உணர்வு இருக்குது பாருங்களேன். அவங்க எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் அவங்க பிள்ளை அந்த விசினிட்டியில் இருக்கும் பொழுது அவங்க பார்வை அந்த பிள்ளை மேலே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், இவங்க என்ன வேலையில் இருந்தாலும், அந்த பிள்ளை என்ன விளையாடிட்டு என்ன செஞ்சுருந்தாலும் அவங்க பார்வை அந்த பிள்ளை மேலே போயிட்டே இருக்கும் பாருங்கள். கரெக்டாக இல்லையா? am I saying the right things? ஓகே, அந்த பார்வை அந்த பிள்ளை மேலே போயிட்டே இருக்கும். you're so attentive about your child. அந்த பிள்ளை குறித்து உங்களுக்கு அவ்வளோ கவனம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த பெற்றோர் one full day they didn't realize. இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இது சாத்தியம் என்று சொல்லி. ஜோசப்பும் மேரியும் அவ்வளோ ஒரு மோசமான பெற்றோரா என்று கூட கேள்வி வந்தது. இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஜோசப் அண்ட் மேரி, ஐ திங்க் were the worst parents. கர்த்தர் தப்பா இவங்களுக்கு அது பொறுப்பு கொடுத்துட்டார் என்று கூட யோசிக்கலாம். பட் இஃப் யூ ரீட் த்ரூ திஸ் ப்ராப்பர்லி, இதை சரியாக படித்தோம் என்றால், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஜோசப் அண்ட் மேரி were excellent parents என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். Jesus, the most important human being ஆக அனுப்பப்பட்ட the most important person of this universe-க்கு பெஸ்ட் பேரண்ட்ஸை தான் பிதா தெரிந்து கொண்டிருக்கிறார், வேர்ல்ட்லி பேரண்ட்ஸை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். how can we know that? கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்க்கும் பொழுது நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. மேரிக்கு அந்த தூதன் வந்து சொல்றான், இயேசு என்று குழந்தையை பற்றி சொல்றான், எவ்வளோ ஸ்பெஷல் என்று சொல்கிறான். அண்ட் மேரி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். யோசேப்புக்கு சந்தேகம் வருது. அப்போ தூதன் வந்து அவருக்கு ட்ரீம் மூலமாக அவருக்கு சொல்லப்படுகிறது எவ்வளோ ஸ்பெஷல் சைல்டு இந்த ஜீசஸ் என்று சொல்லி. ஸோ இவங்க 2 பேருக்கும் இப்போ புரியுது that Jesus is a very special child என்று சொல்லி, யூனிவர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான குழந்தை என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட உணர்வோடு அந்த குழந்தைய அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எப்படி? ஏரோது ராஜா குழந்தைங்க எல்லாரையும் கொலை செய்ய சொல்லும் பொழுது they take the baby and run. வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க.
எகிப்திலிருந்து அவங்க திரும்ப வரணும்னு நினைக்கும் போது திரும்ப இந்த இடத்துல இன்னும் மோசமான ஒருத்தர் ஆளுகை செய்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தே கோ ஆஃப் டு நேசரத்தில் போய் அங்கே பாதுகாக்கிறாங்க. ஸோ இவங்களோட முழு எஃபர்ட்ஸை போடுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த 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 குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க முழு எஃபர்ட்ஸை போடுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய இடங்களை கூட அவங்க மாற்ற ரெடியாக இருக்கிறாங்க. பாருங்க, அந்த நாட்கள் இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி கிடையாது, இன்னைக்கு மாதிரி வசதி வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலையை தேடி நம்ம போகலாம், அங்கே போய் நல்ல சம்பளம் கிடைக்குது, அங்கே போய் செட்டில் ஆகலாம், ஃபேமிலியாக நம்ம இமிக்ரேஷன் ஆகலாம், எல்லாமே நம்ம அந்த போகிற ஊரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டு அங்கே போய் செட்டில் ஆகி வேலை வாங்கி எல்லாம் செய்யலாம். அப்படிலாம் இன்னைக்கு பல வசதிகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆகணும்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜோசப் அண்ட் மேரி were ready to sacrifice everything, were ready to take up new risks and opportunities. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து புதிய சில சேலஞ்சஸை எதிர்நோக்க அவங்க ரெடியாக இருந்தாங்க. புதிய இடங்களுக்கு போக அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த குழந்தைக்காக. They had so much of love and concern for the child. அதுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சு அவங்க அப்படி போகிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண ஜோசப் அண்ட் மேரி, அவங்க வாழ்க்கையே அந்த குழந்தைக்காக தியாகம் பண்ணுகிற ஜோசப் அண்ட் மேரி, லிட்டரலாக 2 பேரும் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. மரியாள் ஒரு மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு, அதனால் எவ்வளோ ஷேம் வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. யோசேப்பு, அவருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பேரதிர்ச்சியான நியூஸு, இந்த மரியாள் இப்படி கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் என்பது. ஆனால் அவரும் இந்த முக்கியமான விஷயத்தை அறிந்து அவர் தன்னை தியாகம் பண்ணி இந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வந்த இவங்க முதல் முறையாக அந்த சைல்டை மிஸ் பண்ணுறாங்க. அஸ்டானிஷிங் திங் என்னன்னா, இதில் அந்த குழந்தை எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. The child did not get lost, they missed the child. அது இன்னும் நமக்கு எப்போ தெளிவாக புரியுதுன்னா, 1 full day அவங்க அதை யோசிக்காத பொழுது. எனக்கு பிரியமானவர்களே, I want to touch upon something very very important today. நம்மளும் யோசிக்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் பேச ஆசைப்படுறேன். நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ், நம்மளாம் ரெகுலர் சர்ச் கோயர்ஸ், ப்ராபபிளி நம்மளாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறவங்க, நிறைய பேர் ஊழியம் கூட செய்கிறவங்க. Do you know something? நம்மளும் ஜீசஸை பல முறை மிஸ் பண்ணுறோம். We are also missing Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய பேர் இங்கே உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் தியாகம் செஞ்சிருக்கிறீங்க இந்த இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் வர எதிர்ப்பு, அவங்களுடைய சொசைட்டியில் வர அவமானங்கள், கிண்டல் கேலியும் தாண்டி எனக்கு ஜீசஸ் தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. ஜீசஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் சொல்கிறேன், நம்மில் பல பேர் ஆர் ராதர் எல்லாருமே நிறைய நேரங்களில் இந்த ஜீசஸையே நம்ம மிஸ் பண்ணுறோம். We are missing him from our life. என்னடா இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி ஜீசஸ்க்காக வந்திருக்கோம், நாங்கள் எப்படி மிஸ் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நமக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார். எக்ஸோடஸ்லேருந்து நம்மள இடத்துல பேசினார். அந்த ஜனங்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு, மோசே கிட்ட சொல்கிறாரு,
இவங்களோட நான் வரமாட்டேன், ஆனால் உனக்கு சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன், வாக்கு கொடுத்ததெல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஆனால் என் பிரசன்னம் வராது, என் சமூகம் வராது என்று சொன்னார். மேபி டைம் ஃபார் அஸ் டு திங்க். நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராமிஸ் வேர்டில் போய் நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற நேரம் இது என்று சொல்லி நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் பல நேரங்களில் we are missing the presence of Jesus. தேவனோட சமூகத்தை மிஸ் பண்ணுறோம். நம்ம ஜபங்கள்லாம் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்குது. ஏசப்பா வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஏசப்பா எனக்கு பணம் நிறையா வரணும், ஏசப்பா என் சுகவீனம் மாறணும், இப்படி பல ஜபங்கள் நமக்கு இருக்குது. ஆண்டவரும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவர், அதெல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. எஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், கோயிங் ஃபைன். பட் யூ நோ வாட், இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறனால நிறைய விஷயம் அவர் சித்தத்தின்படி செய்கிறவராகவும் இருக்கிறாரு. பட் யூ நோ வாட், அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கா? Are we in His presence always? அவர் சமூகத்தில் எப்பொழுதும் நம்ம இருக்கிறோமா? எப்பொழுது ஜீசஸ் நம்மளோட இருக்கிறத, ஜீசஸ் கூட கனெக்ட் ஆக முடிகிறதா? How many of you can tell? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா நான் எது இருக்கோ இல்லையோ, எனக்கு வீடு வாசல் இருக்கோ, பணம் பொருள் இருக்கோ இல்லையோ, மனிதர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்போட பிரசன்னம் எனக்கு எப்பொழுது இருக்கியா? I am always in the presence of God. என்னால் இயேசுவோட சமூகத்தை, இயேசுவோட பிரசுரத்தை எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர முடிகிறது. How many of you can say that confidently? எத்தனை பேரால தைரியமாக தெளிவாக சொல்ல முடியும், என்னால் இயேசுவோட பிரசுரத்தை எப்பொழுதும் உணர முடிகிறது? நான் விழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும், ஃப்ரம் மார்னிங் டில் நைட், என்னால் அதை உணர முடிகிறது. நான் தூங்கும் பொழுது என்னால் அது முழுமையாக உணர முடிகிறது. பிகாஸ் யூ வில் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு தெரியும், தைரியமாக நீங்கள் சொல்லலாம், கர்த்தரோட பிரசன்னம் என் தூக்கத்துலையும் இருந்துச்சுன்னு. எப்போது நம்ம சொல்லலாம், காலையில் எந்திரிக்கும் பொழுது யூ கெட் அப் வித் so much of joy. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கட்டிலேருந்து எந்திரிக்க நீங்கள் சந்தோஷமாக இந்த நாளில் நான் சந்திக்க தயார் என்று சொல்லி எந்திரிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே, தைரியமாக சொல்லலாம், இந்த இரவு நேரத்தில் இயேசுவோட பிரசன்னம் என்னோட இருந்துச்சு என்று சொல்லி. ஐயா, அவரோட பிரசன்னம் இஸ் so miraculous. His presence is so magical. அவருடைய பிரசன்னம் நம்முடைய எலும்புகளிலும் நரம்புகளிலும் தசைகளிலும் ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்கும் பாருங்க, ஒரு எனர்ஜி கொடுக்கும் பாருங்க. You will feel so confident about yourself. His presence is so powerful. அவர் பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சுற்றி மனிதர்கள் பிரச்சனை பண்ணாலும், மனிதர்கள் நம்மளுக்கு டஃப் டைம் கொடுத்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இல்லாட்டாவும், நமக்கு நிறைய லாக் குறைவுகள் இருந்தாலும், His presence, if you are in His presence and if His presence is always there with you, இது எதுவுமே உங்களை பாதிக்காது. You will not be a person who is driven by external things. வெளியிலிருந்து வர காரியங்களால வாழ்க்கையை ஓட்டுகிற மனுஷியாக நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரசன்ஸ்னால நீங்க எல்லாவற்றையும் ஓவர் கம்பெனி வாழ்கிற மனுஷியாக இருப்பீங்க. It's not about how weak your body feels that particular day. It's not about how your mind is good, bad that day. இல்ல, அவர் பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்தா எது இருந்தாலும் நீங்க சாதிக்க வேண்டியதை சாதிச்சு வாழ வேண்டிய வாழ்க்கைய முழுசா வாழ்ந்து அந்த நாளை ஃபுல்ஃபில்லிங்காக மாற்றுகிற பலனும் சந்தோஷமும் தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கும். That's the power of His presence. ஆனால் நிறைய நேரத்தில் இந்த ப்ரெசன்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். And I'm so surprised that people do not use this powerful tool in their life. கிறிஸ்துவர்கள் இந்த முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. போன வாரம் லவ் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி சொன்னேன். எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இந்த ஒரு பிரசன்ஸ் பற்றி சொல்கிறேன், இட்ஸ் ஆல்சோ சம்திங் வெரி பவர்ஃபுல். நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லை, எனக்கு தேவன் தெரியல, எனக்கு புரியல, நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறோம். பட்
வேதத்தின் சத்தியங்களை புரிந்து அதில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது இல்லையே. Because we don't use it only, we are not able to live the life which should be different from others. யோசேப்பும் மரியாளுமே மிஸ் பண்ணாங்கன்னா, அதுவும் அப்படிப்பட்ட ஜீசஸை மிஸ் பண்ணாங்கன்னா, நான் நினைக்கிறேன் நம்ம ஏமாத்துறோம். But today I feel it's a wake up call for us. நம்ம ஆண்டவர் தட்டி எழுப்புகிற நாள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த பிரசனத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று தேவன் நம்மிடத்துல பேசுகிறார். Believe me, இந்த பிரசனத்தை நீங்கள் மிஸ் பண்ண, ஆண்டவரை உன் சமூகத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உன் பிரசனத்தை விட மாட்டேன் என்று ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் பிடித்து கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு புது எனர்ஜியை பார்ப்பீங்க, ஒரு புது எந்தூசியாசம் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக மாறுறதை பார்ப்பீங்க. மனுஷங்களால் உங்களை அசைக்க முடியாது, சூழ்நிலைகளால் உங்களை அசைக்க முடியாது, ஏன் உங்கள் சரீர பலகீனங்களால் உங்களை அசைக்க முடியாது. எந்த காரியம் வெளியே இருந்தோ உங்களை இந்த உலகத்தின் காரியங்களோ உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இந்த பூமியில் குதிச்சது கர்த்தருடைய திட்டத்தின்படி, அந்த திட்டத்தை வாழ்ந்து முடிப்பையா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாழ்வீங்க. ஜீசஸ் அப்படி தான் வாழ்ந்தார். எவ்வளோ அவரை வந்து அடித்தாங்க, உதைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, என்னென்னமோ நடந்தது அவரை சுற்றி. ஒரு விஷயம் நான் ஜீசஸ் கிட்ட பார்க்குறேன், நான் எருசலேமை நோக்கி போகணும், அங்கே திட்டம் நிறைவேறணும், என்ன ஆனாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பையா. Why can't we live like that? இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஏன் அப்படி நம்ம சந்தோஷமாக ஜெயத்தோட ஃபுல்ஃபில்லிங்காக வாழ முடியாது? Why can't we? அதை வாழ்றதுக்கான டூல்ஸும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல. அந்த டூல்ஸ் நம்மளுக்கு தெரியாது தான் பிரச்சனை, தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்தாதது தான் பிரச்சனை. And today I want to tell you one last time, அவர் பிரசன்ஸோட பவர்ஃபுல்லான விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இந்த பிரசன்ஸில் இருக்கிறோமா என்று நம்மளை செக் பண்ணி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். யோசேப்பும் மரியாளும் ஏன் தெரியுமா இந்த பிரசன்ஸை மிஸ் பண்ணாங்க? I want to tell you something very powerful today. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் somewhere மோனோட்டோனி அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துடுச்சு. அதாவது மோனோட்டோனினா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அதோட பியூட்டி நம்ம மறந்து போயிடுறோம். அது ஃபஸ்ட்டு கிடைக்கும் போது சூப்பர்யா அப்படின்னு இருக்கும், அதை அப்படி என்ஜாய் பண்ணுவோம். அது போக போக பழக்கம் ஆயிட்ட பிறகு அது ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கு, அப்படியே ஸ்லோவாக அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? லேட்டஸ்ட்டாக மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னே நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிங்களா? கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணிங்களா? எந்த ஃபோன் பெஸ்ட்டு பெட்டரு, நிறைய பேர்கிட்ட கேட்டு அது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிலாம் பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த ஃபோனை ஆசையாக வாங்கினீங்களா? உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற ஃபோன் இதுதான், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ கம்மி காசில் நிறைய லாபம், அப்படி ரொம்ப ஆசையாக அந்த ஃபோனை வாங்கியிருப்போம் இல்லையா? வாங்கின உடனே அந்த ஃபோனும் கையுமா இருப்போம். அந்த ஃபோனையே பார்த்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதில் இருக்க எல்லாவற்றையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோனு அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்காம இருக்கும் பல நேரங்களில். வாங்கினப்போ அதுக்கு நம்ம காட்டின இன்ட்ரெஸ்ட்டும் அதனால நம்ம அடைஞ்ச அந்த சந்தோஷமாக ஸ்லோவாக இட் ஸ்டார்டட் கோயிங் டவுன். வாங்கின புதுசில் அந்த ஃபோனை அவ்வளோ துடைப்போம், அந்த ஸ்க்ரீன் கார்டெலாம் போட்டு அதெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டே இருப்போம். போக போக அந்த ஃபோனு அவ்வளோ குப்பையாக இருக்கும். we slowly lose interest. ஒன்று. செகண்டு, அந்த ஃபோன் நம்மளோட அன்றாட வாழ்க்கைன்னு ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இட்ஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதனால நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம், அது மூலமாக தான் நம்ம கால் பண்ணுறோம், அது மூலமாக தான் நம்ம வந்து மெசேஜ் அனுப்புகிறோம், எல்லாமே பண்ணுறோம். இட்ஸ் பிகம் ஸோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பட் த ஜாய் இஸ் நாட் தேர்.
ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசு அந்த ஃபோனை எடுத்து பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட்ஸ் பிகம் சச் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஆனால் அந்த ஃபோனு தொலைஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். ஃபோனு காணாமல் போனால் எத்தனை ஹவரில் அது ஃபோனு காணும்னு கண்டுபிடிப்பீங்க? எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க ஃபோனு காணும்னு? சொல்லுங்க, பேசுங்க. ஃபோன் காணா போனதே கிடையாதா? அப்போ அந்த அளவுக்கு ஃபோனை பத்திரமா வச்சுருக்கீங்க கூட. ஒருவேளை அதை திடீர்னு காணோம் ஃபோனு, எவ்வளோ நேரத்தில் ரியலைஸ் பண்ணுவீங்க ஃபோனு காணோன்னு? மினிட்ஸ், செகண்ட்ஸ் இல்லை? பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு இல்லை? அதனால அந்த ஜாய் இல்லை, பட் ஸ்டில் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. வி அஸ் கிறிஸ்டியன்ஸ், ஜீசஸும் நம்ம லைஃப்பில் அப்படி தான். அவர் நம்ம லைஃபோட இன்டெக்ரல் பார்ட் ஆகிட்டார். ஜீசஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது தான். ஆனால் ஜீசஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அவர் ப்ரெசன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அவர் ப்ரெசன்ஸு நமக்கு அந்த ஆரம்ப நாட்களில் கொடுத்த அந்த ஜாய் இப்போ இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். That's a question that we have to ask ourselves. இல்லை, ஏன்னா இட்ஸ் பிகம் an integral part of our life. யோசேப்புக்கும் மேரிக்கும் 6 மணி நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே இருந்தாங்க. பட் இப்போ இட்ஸ் பிகம் ஸோ நார்மல். 12 வருஷம் நார்மல் ஆயிடுச்சு. ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன். இன்னைக்கு மனசில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஏசப்பாவோட பிரசன்ஸ் என் கூட இருக்கா? Can you ask yourself that? இருக்கா? Our presence என் கூட இருக்கா? எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவர் பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? How can you know whether his presence is there with you? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? புரியல. ஒரு பீஸ் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். எஸ். அப்புறம் ஜாய். அப்புறம் கன்விக்ஷன் இருக்கும். ஒரு தப்பு பண்ணும்போது கன்விக்ஷன் இருக்கும். கம்ஃபர்ட்டா கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸ்ட்ரென்த் இருக்கும் நமக்கு. எதுனாலும் பார்த்துலாம்டா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்புறம் பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ், எல்லாமே ரியல் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க? பீஸ். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு கன்விக்ஷன், பீஸ், கன்விக்ஷன், ஜாய், கான்ஃபிடன்ஸ். இதெல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ரூத் பார்த்தீங்களா? ஜீசஸோட ப்ரெசன்ஸ் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கும் பொழுது நமக்குள்ள எப்பொழுதுமே இந்த பீஸ் இருக்கும், கன்விக்ஷன் ஆஃப் சின் இருக்கும், நமக்குள்ள ஜாய் இருக்கும், நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல, எப்படிப்பட்ட ஒரு பவர் இல்லை அது. ஆனால் அதை மிஸ் பண்ணுறோம். நான் ஒரு 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 டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜீசஸோட ப்ரெசன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தட்டுமா? ரெடியா? எல்லாரும் கற்றுக்க ரெடியா? ஜஸ்ட் ஒன் திங் ஐ அம் கோயிங் டு டீச் யூ டுடே. நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த வசனத்தில் we saw something beautiful. இவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க ஜீசஸ் அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு? எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க? அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். என்ன நினைச்சிருந்தாங்க அவங்க? என்ன நினைச்சிருந்தாங்க? பிரயாணக்காரரின் கூட்டத்திலே அவர் இருப்பார், பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று நினைத்து.
they were thinking that Jesus is there, இருக்கிறாருன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. நம்ம பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் பிரசனம் நம்ம கூட இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை மறந்தே போயிட்டோம். ஒன் டே அது. ஆனால் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க அப்படி நினச்சி என்ன பண்ணுறாங்க? உறவின் முறையாரிடத்திலும் யார்கிட்ட? உறவின் முறையாரிடத்திலும். உறவின் முறையார்கிட்ட. எல்லாரும் சொல்லுங்க. எங்க தேடுறாங்க? உறவின் முறையார்கிட்டயும், அப்புறம் அறிமுகமானவர்களிடத்திலும். அறிமுகமானவர்களிடத்திலும் எங்கெல்லாம் தேடுறாங்க? உறவின் முறையில தேடுறாங்க. அப்புறம் அறிமுகமானவர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? காணாததினால அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு. கிடைக்காதனால எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. ஓகே, இப்போ அவங்க கரெக்டா எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஜீசஸ் அங்கதான் இருக்கிறார், டெம்பிள் இருக்கிறாரு. ஆனா எருசலேமுக்கு வந்த பிறகு நல்லா கவனிங்க, இவங்க எருசலேம் வந்து டெம்பிள்ல இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு போய்? எவ்வளவு நாள் கழிச்சு அவங்க ரியலைஸ் பண்றாங்க? ஒன் டே. எவ்வளவு நாள் ஆச்சு? ஒன் டே. ஸோ அப்போ அவங்க எங்க ஜீசஸை விட்டுட்டு வந்தாங்களோ அந்த டெம்பிள், அங்கேருந்து இப்போ அவங்க வந்திருக்கிற இடம் எவ்வளோ நாள்? ஒன் டே. ஓகே, சரி. இப்போ திரும்பி அவங்க எருசலேமுக்குள்ளே போயிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? அங்கேருந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஒன் டே. அப்போ அவங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்கணும் ஜீசஸை? எப்போ? தேர்ட் டே கண்டுபிடிச்சாங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சிருக்கணும்? செகண்ட் டே கண்டுபிடிச்சிருக்கணும். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் they should have found Jesus on the second day. பட் ஏன் 3 நாள் ஆச்சு? why 3 days? why 3 days? திரும்ப எருசலேமுக்கு வந்தவங்க நேரா டெம்பிளுக்கு தானே போயிருக்கணும். பட் just see this. அவங்க எருசலேம் வந்து ஒரு சாதாரண அப்பா அம்மா செய்கிற காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. எருசலேம் தெருவீதிகளை தேடி இருப்பாங்க, எருசலேம் கடைகளில் தேடி இருப்பாங்க. மேபி இப்போது குழந்தைய காணும்னு தேடுறவங்க திரும்ப போயிட்டு இப்படிலாம் போய் எங்கெல்லாம் அவங்க ஷாப்பிங் பண்ணாங்களோ மேபி அங்கெல்லாம் தேடி இருப்பாங்க எருசலேமில் வர பாருங்கள், அது பாஸ் ஓவர் டைமு, விழா கோலம் இருக்கும். அங்கே ஃபீஸ்ட் விழா கோலம் எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க மக்கள் அப்போது எருசலேமுக்கு. ஸோ கண்டிப்பாக இது பரம்பரை பழக்கமாக தான் இருக்கும். விழா நடந்தால், ஃபீஸ்ட் நடந்தால், திருவிழா நடந்தால் கடை போடுறது, அன்றைக்கும் போட்டிருப்பாங்க, கடை போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க கடை தெருவில் தேடி இருப்பாங்க. போயிட்டு எங்கெல்லாம் போனாங்களோ, கடைகளுக்கு போனாங்களோ அங்கெல்லாம் தேடி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க அந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணும்போது தான் ஏசப்பாவை மறந்துருப்பாங்க. அந்த ஆர்வத்தில் அங்கெல்லாம் தேடி இருப்பாங்க. இவங்க எங்கெல்லாம் போய் சாப்பிட்டாங்களோ, எங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணாங்களோ அங்கெல்லாம் போய் தேடி முடிச்சுட்டு கடைசியில் தான் போகிறாங்க டெம்பிளுக்கு. ஆனால் ஏசப்பா ஃபஸ்ட்டு டேல இருந்து டெம்பிளில் தான் உட்காந்துருக்கிறாரு. அதனால தான் ஏசப்பா இவங்க வந்த உடனே இவங்களை கேட்குறாரு, ஏன் என்னை தேடுறீங்க? நிறைய பேர் இதை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஏன் என்னை தேடுறீங்கன்னா எங்களை நீங்கள் தேடவே கூடாதே அப்படின்னு ஏசப்பா சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் என்னை தேடி வந்தீங்க திரும்பின்னு சொல்கிற மாதிரி. இல்லை, அவர் என்ன கேட்டார்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல அவருக்கு தெரியும் இதுங்க எல்லா இடத்துலையும் போய் சுற்றிக்கிட்டு எங்கெல்லாம் போய் தேடக்கூடாதா அங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்திருக்கு. அதனால கேட்குற, நீ தேட வேண்டிய அவசியம் என்ன? நேராக இங்கே வர வேண்டியதான். நான் காணுன்னா நான் எங்கே இருப்பேன்? இங்கே தானே இருப்பேன். நேராக இங்கே தானே வரணும். நீ பிடிச்சி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நீ எதுக்கு போய் தேடிட்டு இருந்த? ஏன் என்ன தேடின? நீ தேடவே கூடாது, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் இல்லைன்னா, என் பிரசனம் இல்லைன்னா, என் பிரசன்ஸ் இல்லைன்னா நீ மனுஷங்க கிட்ட தேடக்கூடாது. உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா, உனக்கு திடீர்னு கன்விக்ஷன் ஆஃப் சின் இல்லைன்னா, உனக்கு திடீர்னு பீஸ் இல்லைன்னா, உனக்கு திடீர்னு ஜாய் இல்லைன்னா மனுஷங்க கிட்ட தேடக்கூடாது, கடை வீதியில் தேடக்கூடாது, பிலால் பிரியாணியில் தேடக்கூடாது. You have to come to the temple of God. கர்த்தரை worship பண்ற இடத்துக்கு வரணும்யா. The place where you worship the Almighty God, because Jesus will be present there. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் வேணும், நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதை எனக்கு கொடுக்கும், டோப்பமைன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தேடுறீங்கன்னா யூ ஹேவ் அ ப்ராப்ளம். இல்லை எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, அது வந்து எனக்கு ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட், ஒரு கேம் ஆஃப் பேட்மிண்டன் தான் கிடைக்கும்னு தேடுறீங்கன்னா யூ ஹேவ் அ ப்ராப்ளம். இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை, அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது என்னோட கிளிக் குரூப் கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் அ ப்ராப்ளம். This does not give the presence of God. Rather, நீங்க அங்கெல்லாம் போறது அங்க இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறது இருக்கு. A game will not give you the presence that you've lost. A game will give you fitness, and a game will give you the strength for your body. A game will ensure that you are able to share the presence that you are carrying to them. Watching something will not give the presence. பார்க்கிறது நீங்கள் டிவியில் மொபைலில் பார்க்குற அந்த என்டர்டெய்னிங் விஷயங்கள் உங்களுக்கு ப்ரெசன்ஸை கொடு, அந்த சந்தோஷத்தை கொடுக்காது. they are actually stealers of joy. அவை ப்ராப்ளி ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கூட இருக்கலாம், நத்திங் ராங் வித் தட். ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் தேவை ரிலேஷன்ஷிப்ஸு, அது உங்களை க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு பயன்படலாம். இட் கேன் ஹெல்ப் யூ டு க்ரோ, இட் கேன் ஹெல்ப் யூ டு கோ டுவர்ட்ஸ் த பர்பஸ் தட் காட் ஹஸ் காட் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸ்லாம் நோக்கி போகிறதுக்கு அது பயன்படலாம். ஆனால் அதுக்கேற்ற மனிதர்களோடு நீங்கள் அசோசியேட் ஆகும் பொழுது தான், எல்லாருக்கூடையும் கிடையாது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் 72. யார் அந்த 72, யார் அந்த 12, யார் அந்த 3 என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அசோசியேஷன் பண்ணும் பொழுது அது உங்களை முன்னேறி போக உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னா உங்களை அவங்களுக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஆனால் அது உங்களுக்கு நிரந்தர ஜாய் கொடுக்கவே முடியாது, கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட கூட சேர்ந்து நீங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினா, தேவனை ஆராதிச்சா, தேவனுக்குரிய வேத வசனங்கள் காரியங்களை பேசினா, இயேசுப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பேசினா, அது உங்களுக்கு அந்த பிரசன்ஸை உணர செய்யும். Presence of God can be found and will be only in the place where God is worshipped. வர்ஷிப்னா உடனே கிட்டார் எடுத்து பள்ளத்தாக்கில் நானும்னு பாடுறது கிடையாது, அது மட்டும் கிடையாது, அதுவும் தான். இட்ஸ் நாட் ஓன்லி தட். வர்ஷிப் கேன் பி த வே யூ ஸ்பீக். நீங்கள் பேசுகிற பாசிட்டிவான வார்த்தைகள், உருவாக்குகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், முன்னேற்றத்தின் வார்த்தைகள், அது வர்ஷிப் ஆஃப் காட். வர்ஷிப் என்பது நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்களே, ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ், ஒருத்தங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஒரு ஏழாமை, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, அந்த ஆக்ட் இஸ் வர்ஷிப்பிங் காட். வர்ஷிப் என்பது நீங்கள் ஒரு பாவம் இருக்கும் பொழுது அந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அதுலேருந்து வெளியே வந்து உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலை காண்பிக்கிறீங்களே, சாட்சியாக நிற்கிறீங்களே, தட் இஸ் வர்ஷிப் ஆஃப் காட். இங்கே தான் ஆண்டோடைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அங்கே தான் இயேசு பார்ப்பார். இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம் என்று சொல்கிறாரு. நீ யாரெங்கேயும் தேடாத, என்ன ஏன் தேடுற? ஒருவேளை என்ன மிஸ் பண்ணுற, ஒருவேளை உன்னோட ஜாய் குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுறியா, ஒருவேளை உன்னோட கான்ஃபிடென்ஸ் காணாமல் போகிறதா நினைக்கிறியா? எங்கேயும் போவாத, என்னை வர்ஷிப் பண்ணுற இடத்துக்கு வா, இல்லாட்டி என்னை வர்ஷிப் பண்ண கற்றுக்கொள்ளு, அங்கே என்னோட ப்ரெசன்ஸ் உனக்குள்ளே திரும்பி வரும் என்று சொல்கிறாரு. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கர்த்தர் எங்களோடும் வார்த்தையின் மூலமாக பேசினதற்காக நன்றி, தெளிவாக பேசினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சத்தியம், தி ட்ரூத், நோ தி ட்ரூத், சத்தியத்தை தெரிந்து கொள், அது உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அண்ட் ஆஸ் வி லேர்ன் திஸ் ட்ரூத் ஆஸ் அ ஃபேமிலி, கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
Thank you, Jesus, for speaking to us. And thank you, Jesus, for blessing us. இந்த வருஷத்தில் 2வது மாதம் முடிய போகிறது. But we get better and stronger என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் பலத்தோடு கூட எழும்பி பிரகாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் சமூகத்தை பிரசனத்தை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.